வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. ரணிலின் கைதுக்கு எதிராக அதிரடியாக ஒன்று கூடிய எதிர்க்கட்சிகள். வவுனியாவில் துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை மோதி தள்ளிய வாகனம், பரிதாபமாக பலியாகிய உயிர். நாட்டில் சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை, சுகாதார அமைச்சர் தகவல். ரணில் மீது சட்டம் பாய்ந்ததால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளனர், ராமலிங்கம் சந்திரசேகர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது கடுமையான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு தினசரி உடல் தகுதி திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் இந்த முடிவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனரவித்ன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே தொற்று நோய்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி திட்டமிடப்பட்டுள்ளது. விளையாட்டு அமைச்சுக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையில் கூட்டுக்குழுவை நிறுவுவதற்கும் கூட்டத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக பிரதி அமைச்சர் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கிடையே இந்த குழு ஒருங்கிணைந்து செயற்படும் என்றும் பயிற்சியாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிவர்த்தி செய்யும் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளில் தொடர்ச்சியை உறுதி செய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஊடக சந்திப்பானது இன்று கொழும்பில் இடம்பெற்று வருகின்றது. அரசியலமைப்பு சர்வதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற தொனியில் குறித்த ஊடக சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரணில் விக்ரமசிங்கே கடந்த 22ஆம் தேதி பிற்பகல் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனையடுத்து உடல்நலக்குறைவால் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே பின்பு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கனகராஜன்குளம் கொல்லர் புளியங்குளம் பகுதியில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், யாழிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெண்டர் ரக வாகனம் கொல்லர் புளியங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய முத்து ராமலிங்கம் என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக கனகராஜன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறுகையில், இந்த ஆண்டு விலைமெனக்கூறல் இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு விலைமெனக்கூறல் விடப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியாக வந்திருக்கும். அடுத்த ஆண்டுக்கு விலைமெனக்கூறல் விட்டுள்ளோம். தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு ரூபாய் 3500 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுகின்றோம். சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்து விட்டோம். எனவே இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார். வடக்கில் மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி காணப்படுகின்றார். தையிட்டு விகார பிரச்சினைக்கும் சுமூக தீர்வு காணப்படும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது, அவர் மீது கை வைக்க முடியாது. அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர், நரித்தனமானவர். அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியினர் கூறி வந்தனர். இந்நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சக்கள் ஆட்டம் கண்டுள்ளனர். நாட்டுக்கு தீங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலோ ராஜபக்சவோ என்பது நமக்கு முக்கியமல்ல. எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும்.
ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றோம். மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும். இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார். தையிட்டு விகார பிரச்சினைக்கும் தீர்க்கப்படும். வடக்குக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர். அவர்கள் பற்றி நமக்கு தெரியும். அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். விசாரணை கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நாட்டின் அடிப்படை ஜனநாயக நிறுவனங்களின் வலிமை குறித்து கடுமையான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவுகள் ஒரு தனிநபரின் அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சிகளின் தலைவிதியையும் விட சமூகத்தின் உரிமைகளுக்கான பிரச்சினைகளை தோற்றுவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் தலைவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியலை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து நடத்திய விசேட ஊடக சந்திப்பில் பங்கேற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகோரல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் அறிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.